இறை தேடலில் ஒரு இனிய பயணம். லக்ஷருத்ரன் நெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்களது இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களின் ஆதரவே எங்கள் தேடலின் ஆரம்பம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகும் ஆன்மீக தகவல், தைப்பூச வழிபாடும் குழந்தை வரமும். நம்பிக்கையோடு காத்திருக்கும் உங்கள் மடி நிறைய அந்த தெய்வமே மழலையாய் வரப்போகிறான். இன்றைய இந்த விசேஷ பரிகாரத்தை முழுமையாக பாருங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒரு குடும்பத்தின் ஆகச் சிறந்த செல்வம் மழலைச் செல்வம். பல ஆண்டுகளாக குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கும் தம்பதிகளுக்கு வரும் 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அமையவிருக்கும் தைப்பூச திருநாள் ஒரு வரப்பிரசாதம். குழந்தை வேலாயுதனாக அருள்பாலிக்கும் இந்த நன்னாளில் என்ன பரிகாரம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஏன் தைப்பூசத்தன்று குழந்தை வரம் கேட்க வேண்டும்? முருகப்பெருமான் அன்னை பராசக்தியின் அம்சமாக உருவானவர். அவர் குழந்தையாக தோன்றி அசுரர்களை அழித்தவர். ஜோதி வடிவான முருகனை தைப்பூசத்தன்று பூச நட்சத்திர வேளையில் வழிபடும் போது நம் வம்சத்தை வளர்க்கும் வாரிசு உருவாகும் என்பது ஐதீகம். தைப்பூசத்தின் முக்கியத்துவம். தைப்பூசம் என்பது தீயவை அழிந்து நன்மைகள் பெருகும் நாள். குறிப்பாக 2026 இது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாளில் வருகிறது. சூரியன் ஆத்மகாரகன், முருகன் புத்திரகாரகன். இவ்விருவரின் அருளும் சேரும்போது ஜாதகத்தில் உள்ள புத்திர தோஷங்கள் அடியோடு நீங்கும். அன்று பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைவதால் சந்திரனின் அருளால் தாயின் ஆரோக்கியமும் மேம்படும். குறிப்பாக பழனி மற்றும் திருச்செந்தூர் போன்ற தலங்களில் குழந்தை வரம் வேண்டி லட்சக்கணக்கானோர் திரளுவது இதனால்தான். குழந்தை வரம் வேண்டி செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரம். சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம். தைப்பூசத்தன்று அதிகாலையில் தம்பதிகள் இருவரும் சேர்ந்து நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசத்தை முழு மனதோடு பாராயணம் செய்யுங்கள். குறிப்பாக அதில் வரும் ஆண்பால் எல்லாம் காக்க பெண்பால் எல்லாம் காக்க என்ற வரிகளை உணர்ந்து படிக்கவும். தொட்டில் கட்டுதல். அருகில் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள தல விருட்சத்தில் அதாவது மரத்தில் ஒரு சிறிய மஞ்சள் துணியில் ஒரு நாணயம் மற்றும் சிறிது மஞ்சள் அட்சதையை வைத்து முடிச்சாக்கி கட்டி சிறு தொட்டில் போல கட்டி தொங்க விடவும். முருகா, அடுத்த தைப்பூசத்திற்குள் என் மடியில் ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். பால் அபிஷேகம். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்ய பால் வாங்கி தரலாம். அதேபோல் கோவிலுக்கு வரும் சிறிய குழந்தைகளுக்கு பால் அல்லது இனிப்புகளை தானமாக வழங்குவது புத்திர தோஷங்களை நீக்கும். தம்பதியினருக்கான ஒரு நாள் விரத முறை. உணவு. அன்று தம்பதிகள் இருவரும் உப்பில்லாத உணவை முடிந்தால் அல்லது ஒருவேளை மட்டும் பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது சிறப்பு. வழிபாடு. மாலையில் கோவிலுக்கு சென்று முருகனின் திருக்கல்யாணத்தையோ அல்லது வள்ளி தேவானை சமேத முருகரையோ தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்யவும். நெய்வேதனம் மற்றும் தானம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தைப்பூசத்தன்று வெண்ணெய் நெய்வேதனம் செய்வது மிக விசேஷம். கிருஷ்ணனைப் போலவே முருகனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் வெண்ணெய் போல மென்மையான மனதுடைய குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் ஏழை குழந்தைகளுக்கு புத்தாடை அல்லது கல்வி உபகரணங்களை வழங்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம். வழிபாட்டின் போது இந்த வரிகளை 108 முறை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ புத்திர பாக்கியம் தேஹி தேஹி நமக. இந்த மந்திரம் உங்கள் வேண்டுதலை முருகனிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கும். நம்பிக்கையோடு இந்த தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு தைப்பூசத்திற்குள் உங்கள் கைகளில் உங்கள் வாரிசு தவழும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த விரதத்தின் பலன் அடைந்ததில் நானும் ஒருவள். போன வருடம் விரதம் இருந்து இந்த வருடத்தில் குழந்தையுடன் இருக்கிறேன். இதேபோல் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் அருள் புரிவார். நம்பிக்கைதான் வாழ்க்கை. வேலன் இருக்க பயம் ஏன்? எனக்கு ஒரு மகனை தந்த அந்த முருகன் உங்களுக்கும் நிச்சயம் நல்ல செய்தியை கொடுப்பார். இந்த 2026 தைப்பூசம் உங்கள் இல்லத்தில் மழலை சத்தம் ஒலிக்க வழிவகுக்கும் என மனதார வாழ்த்துகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கும் மற்ற தம்பதிகளுக்கும் இதை பகிருங்கள். மறக்காமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் வேலவன் அருள் எப்போதும் இருக்கட்டும். அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.